ஹாய் கைஸ், நம்ம இந்த செஷனில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இன்டர்வியூ வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும், அது நம்ம எப்படி இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணலாம் அப்படி சொல்லி இப்போ வந்து பார்க்க போகிறோம். நானும் இன்டர்வியூ பேனலில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கும் ஓரளவு அதை பற்றி தெரியும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்குறோம். நான் இந்த கம்பெனியில் இன்டர்வியூ பேனலில் இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனியில் இன்டர்வியூ பேனலில் இருந்திருக்கேன். ஸோ L1 L2 வந்து ஹையர் பண்ணிருக்கேன், L3 ஹையர் பண்ணது கிடையாது. L1 L2 வந்து ஹையர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பேசிக்காக என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எங்கள் கம்பெனியில் எப்படி ஃபாலோ பண்ணுவோம், அது காமனாக அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட்டை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது வந்து த்ரூ த ஜாப் போர்ட்டல் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு திங்கு. செகண்ட் திங்கு, த்ரூ த ஜாப் ரெஃபரன்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவன் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான், எனக்கு ஒரு ஜாப் வாங்கி தர மாட்டான், என் ஃப்ரெண்டாக இருக்கிறான், எனக்கு ஒரு ஜாப் வாங்கி தர மாட்டான். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்தா ஜாப் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிரும், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம், நம்ம சொந்தக்காரங்களாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்லி ராங். மேபி அந்த அந்த ஓப்பனிங் போனால் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர இன்டர்வியூலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. சரிங்களா? லைக் இப்போ நான் இருக்கேன், என்னோட தம்பி வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்னால் ஜாப் வாங்கி தர முடியுமான்னு கேட்டால் வாங்கி தர முடியாது. பட் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னா, எங்கெல்லாம் ஜாப் ஓப்பனிங் போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இஃப் மேபி என்னோட கம்பெனியில் ரெஃபரன்ஸ் இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி என்னோட கம்பெனியில் வந்து விஎம்ஆருக்கு ஓப்பனிங் போகுது, நீ பண்ணுன்னு சொல்லுவோம். இதுதான் நடக்கும். தென் அதுக்கடுத்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா பெரிய இன்டர்வியூ பேனல் பெருசாக இருப்பாங்க, ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பேனல்ல யார் இருக்கானே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம யாருக்கும் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண முடியாது. மேபி 0.1% வேணா சான்ஸ் இருக்கு, 100ல் 1% சான்ஸ் இருக்குது. இன்டர்வியூ பேனல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்து இது என்னோட ஃப்ரெண்டு, நீ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அது மேபி நடக்கும். பட் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. சரிங்களா? அப்ப ஒரு ஜாப் போர்ட்டல் மூலமா பண்றாங்கன்னா அந்த ஜாப் போர்ட்டல்ல ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஸ்யூமை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றோம், ரைட்டா? ரெஸ்யூமை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்யூம் நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கசகசன்னு இருக்க கூடாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அங்க இது பண்ணிருக்கேன், இங்க இது பண்ணிருக்கேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெஸ்யூம் கண்டென்ட்டே வந்து உங்க ரெஸ்யூமை பார்த்தா தெளிவா இருக்கணும், அவ்வளவுதான். லைக் இப்போ ரெஸ்யூம்ல வந்து கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதான் ரெஸ்யூம்னு எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன் தெரியலனா ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? இத பண்றேன். ஃபைன், தெரியுதா? ஓகே, ஸ்கிரீன் விசிபிள் தானே? தெரியுது. ஸோ ரெஸ்யூம் கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்யூம் வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் உங்க நேம் மேல இருக்கணும். இந்த இடத்துல ரெஸ்யூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம நேம் வந்து இங்க இருக்கணும். தென் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த மூணும் மேல இருக்கணும். சரியா? இங்கே ரெஸ்யூம் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே பிளாங்க் விட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். நேம், மொபைல், மெயில் ஐடி, இந்த மூணு மேல இருக்கணும். தென் அதுக்கடுத்து சம்மரியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, I'm having total 10+ years experience in Windows and VMware platform. So I have professional experience. லைக் ஒரே ஒரு வார்த்தை நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். லைக்கா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா 2 வார்த்தை, நீங்க என்ன டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரோல் என்ன அப்படிங்கிற நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம்
ஸ்கில்ஸ் போடலாம், அல்லது வந்துட்டு டெக்னிக்கல் சம்மரி போடலாம். ஸோ டெக்னிக்கல் சம்மரின்னு போட்டோம்னா எனக்கு நான் அப்படி தான் போட்டிருக்கேன். பட் இது அப்படி போடலாம், மாற்றி கூட போட்டுக்கலாம். டெக்னிக்கல் சம்மரி என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு VMware ஃபுல்லாகவே தெரியும். ஸோ ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐ ஹாவ் 12 years ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் VMware. ஸோ I'm doing environmental upgrades such as vCenter upgrade, ESXi upgrade, hardware upgrade. I'm doing capacity planning. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வரி முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் போட்டுப்பேன். போட்டதுக்கு அப்புறமா தென் அதுக்கடுத்து நம்மளோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போடு. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து போடணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு கம்பெனி வைஸா போடணும் சரியா. இப்போ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போடணும்னா, இப்போ நான் என்ன வச்சு நான் சொல்றேன். நான் இப்போ 2016 வந்துட்டு எது லேட்டஸ்ட் கம்பெனி அது முன்னாடி இருக்கணும். ரிமெம்பர் தட் லேட்டஸ்ட் கம்பெனி வந்து ரொம்ப முன்னாடி இருக்கணும். ஸோ இப்போ நான் இப்போ டேட்டா சென்டர் ஒர்க் பண்றேன். அந்த கம்பெனி இப்போ டேட்டா சென்டர் கூட நீங்க வச்சுக்கோங்க. கம்பெனி நேம் போட்டு டியூரேஷன் போடணும். ஸோ டியூரேஷன் போட்டு அந்த டியூரேஷன் வந்துட்டு எவ்வளோ நாள், லைக் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 yearsக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 2022 to still. ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கம்பெனியில உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே போடணும். லைக் இப்போ கரண்ட் கம்பெனில நீங்க என்னென்ன வேலைலாம் பாக்குறீங்க. இப்போ கரண்ட் கம்பெனில என்ன பண்றேன், லைக் அதெல்லாமே போடுறேன். ஸோ ESXi அப்கிரேடேஷன், vCenter அப்கிரேடேஷன், ESX இன்ஸ்டலேஷன், vCenter இன்ஸ்டலேஷன், decommissioning process, commissioning process and decommissioning process. அப்புறம் வந்துட்டு SOP கிரியேஷன்ஸ், கெப்பாசிட்டி பிளானிங், டேட்டா சென்டர் ரெகுலர் செக்ஸ். ஸோ L3க்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நான் வந்து இதில் போட்டுருவேன். தென் அதுக்கு அடுத்த கம்பெனி நான் எங்கே ஒர்க் பண்ணோம்னா TCSன்னு வச்சுக்கலாம், விப்ரோ. ஸோ ELIன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் VM அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் இன்னொன்று விட்டுட்டேன், ரோல் போட்டுக்கலாம். கம்பெனி நேம் என்ன ரோல், VM அட்மினிஸ்ட்ரேட்டர் L3, அதையும் போட்டுக்கலாம். கம்பெனி நேம், ரோல் நேம், நம்மளோட டியூரேஷன் போட்டுக்கலாம். ELL அதே மாதிரி கம்பெனி நேம், ரோல் நேம் போடுறேன், போட்டு அதோட டியூரேஷன் போட்டுக்கிறேன். நான் அதுக்கு அடுத்து ஒர்க் பண்ண கம்பெனி வந்து விப்ரோ. அதே மாதிரி கம்பெனி நேம், ரோல் நேம், என்னென்ன ஒர்க் பண்ணேன், அதே என்னென்ன பண்ணீங்க திருப்பி போடணும். தென் TCSல ஒர்க் பண்ணேன், அதையும் போட்டுக்கிறேன். ஸோ TCSல ஒர்க் பண்ணதை போட்டுவேன். ஸோ அதுக்கு TCSக்கு முன்னாடி ஐ ஹவ் ஸ்டார்டட் மை கெரியர் அஸ் அ டெக்ஸ்டாப் சப்போர்ட் இன்ஜினியர். அப்போ அந்த கம்பெனி நேமே நான் போடுறேன், போட்டுட்டு டெக்ஸ்டாப் சப்போர்ட்னு போட்டுக்கிறேன். கம்பெனி நேம் போடுறேன், டெக்ஸ்டாப் சப்போர்ட்னு போடுறேன். அப்போ என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இன்டர்வியூல கேட்பாங்க. ஆக்சுவலா என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 13 years. ஓகே, மை ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 years. ஸோ அப்போ இன்டர்வியூ கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் அன்ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அது என்ன ஒர்க் பண்ணீங்க. ஐ ஸ்டார்டட் மை கெரியர் as a டெக்ஸ்டாப் சப்போர்ட், then I joined as a the next company I joined as a VMware administrator as a L1, then I'm growing up L2 L3 அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இல்லை நீங்க இந்த சிஸ்டம் அட்மினா ஒர்க் பண்றீங்க, டெக்ஸ்டாப்ல ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி இதான் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தனியாக காமிச்சிக்கலாம், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து தனியாக காமிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுலேயும் தெளிவாக போட்டுக்கணும். இது போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போடணும். நிறைய பேர் இன்டர்வியூல இது ரெஸ்யூம்ல என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, எடுத்த உடனே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு அதெல்லாம் போட்டு அப்படியே கசகசன்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கடைசியாக வந்தால் போதும். ஸோ கடைசி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போடுங்க.
ஒரு ரெஸ்யூம் இருக்கு, அதனால ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவானா? ஓகே யார் ரெஸ்யூம் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு. சூப்பர். இருசா ஷேர் பண்ணுங்க. கிரேட். ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே வந்தா நீங்க சொல்றது மேட்ச் ஆகுதுன்னு அப்படியே சொல்லுங்க. தெரியுதாண்ணா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டு தென் அதுக்கு அடுத்து சூப்பர். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இருங்க, மேல போங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போடலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்து நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, லைக் ஹைப்பர்வைசர் தெரியும், ஹைப்பர் வி தெரியும், நியூஜெனிக்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டெக்னிக் லைக் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ரேடிங் டூல் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் நீங்க போட்டுக்கலாம். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகேண்ணா. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி போடணும். சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ ஓகேங்க, அந்த கம்பெனி நேம் போட்டு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படி போட்டுருக்காங்க இல்லையா? டியூரேஷன் போடணும், டெசிக்னேஷன் போடணும், லொகேஷன் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். தென் அந்த கம்பெனியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க போடணும். கீழே வாங்க. ஸோ அது ஒரு கம்பெனி நல்லா சின்னதாக இருக்குது. நீங்க 3 கம்பெனி உங்களுக்கு கம்பெனி தான் போடணும். தென் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லைக் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க, தென் ஸ்கூலிங் எங்க படிக்க அதெல்லாம் போடணும். அப்புறம் கீழே அகாடமிக் ப்ராஜெக்ட் அதெல்லாம் தேவையில்ல. ஆல்மோஸ்ட் இது ஃப்ரெஷர் ரெஸ்யூம், இதெல்லாம் தேவையில்ல. கீழே வாங்க. கீ ஸ்ட்ரென்த் அதெல்லாம் வேண்டாம். தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன் போட்டுக்கோங்க. உங்களோட நேம் என்ன, உங்களோட கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், அப்புறம் எந்த லொகேஷன், பாஸ்போர்ட் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். கடைசி டிக்ளரேஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் வந்து ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ரெஸ்யூமோட ஸ்டைல் வந்துட்டு நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம். அது நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா நெட்ல வந்து நீங்க எப்படியும் ரெஸ்யூம் ஃபார்மேட் என்ன நிறைய கிடைக்கும். கண்டென்ட் தான் கேன்வா வெப்சைட் அதுல வருது. சில வெப்சைட்ல வந்து ரெஸ்யூம்க்கே பே பண்ணீங்கன்னா ஒரு 3 to 4 ஃபார்மேட் வந்து ரெஸ்யூம் வந்து 199 அவ்வளவு பே பண்ணீங்கன்னா ஃபார்மேட் வந்து வேற மாதிரி வரும். நீங்க டீடைல்ஸ் 199 அந்த மாதிரி ஆமா இருக்கு. சரி, நீங்க ரெஸ்யூம்க்கு பே பண்ணும், உங்களுக்கு முடிஞ்சா பே பண்ணுங்க. அப்படியே அதை பார்த்து அப்படியே இஎஸ்ஆர் காப்பி கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பே தான் பண்ணணும், இது இல்லை தேவையான பே. ப்ரொஃபஷனலா இருக்குன்னா பே பண்ணிக்கோங்க. கண்டென்ட் இதுதாங்க, கண்டென்ட் இப்படி தான் இருக்கணும். அதுக்குள்ள நீங்க வந்து ரெஸ்யூம் டிசைன் வந்து கசகசன்னு இருக்கக்கூடாது, ஒரு நீட்டான ஒரு டிசைனா இருக்கணும். பார்த்த உடனே நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் தெளிவா தெரியணும். இதுதான் வந்து ரெஸ்யூம். இந்த ரெஸ்யூம் வச்சு தான் நம்மளை வந்து எடை போடுறாங்க. ரைட்டா? நீ வந்து இந்த பொசிஷனுக்கு ஒர்த்தியா இல்லையா, இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கா, உன்னோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உன்னோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்மளை வந்து ஒரு எடை போடுறதே. என்ன நீங்க அந்த இன்டர்வியூ வந்துட்டு அந்த ஹெச்ஆர்ஐ யாரையும் பார்த்தது கிடையாது. அப்ப அவங்களோட பாக்குறப்ப ரெஸ்யூம் தான் ஒரு நம்மளோட விசிட்டிங் கார்டு, இந்த ரெஸ்யூம் தான். ரெஸ்யூம் ப்ராப்பரா இருக்கணும். ரெஸ்யூம் ப்ராப்பரா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கறதே இல்லைண்ணா. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்க்குறாங்க, ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க, அப்புறம் லாஸ்ட் கம்பெனி என்னன்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் முக்கியமா நோட் பண்ணிக்கிறோம், ரெஸ்யூம்ல எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரியாத போடக்கூடாது. நீங்க வந்து சிலர் சொல்லுவாங்க, ரெஸ்யூம் வந்துட்டு என்னடா சின்னதா இருக்குது, நல்லா பெருசா வெயிட்டா போடு, ரெஸ்யூம் நல்லா ஃபில் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த தப்பை வந்து செஞ்சிடாதீங்க. ரெஸ்யூம் வந்து எப்பயுமே வந்து 2 பேஜ் இல்ல 3 பேஜ் அவ்வளவுதான் லாஸ்ட். தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும், தெரியாத விஷயங்கள் இருக்கக்கூடாது. 2 பேஜ் 3 பேஜ்ல வந்து ரெஸ்யூம் இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அண்ட் தெரிஞ்ச விஷயங்கள், இப்ப உதாரணத்துக்கு விஎம்ஆர்ல எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு விஎம்ஆர் ஹாரிசான் தெரியும், விஎம்ஆர் தெரியும், எனக்கு விஎம்ஆர் தெரியும், எஸ்ஆர்எம் தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லி போடக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும், விஎம்ஆர் ஆபரேஷன் ஒர்க் பண்ணிருக்கியா, ஐ ஹேவ் நாலேஜ் இன் விஎம்ஆர் ஆபரேஷன்ஸ், அதுல என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. உங்க ரெஸ்யூம் பார்க்க அழகா இருக்குது, வெயிட்டேஜா இருக்குன்னு சொல்லி போட்டீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணவே கூடாது. ஓகே, சோ ஏன் அப்படி, இது எதுக்கு, என்ன ரீசன் கேக்குறேன்னா, உங்களை ஸ்கில்ல வச்சு மேபி உள்ள கூப்பிடுவாங்க, ஆனா அதே ஸ்கில்ல வச்சு வெளியில கழிச்சிருவாங்க. இன்டர்வியூ போறது வேஸ்ட். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களோட ரெஸ்யூம்ல இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க இன்டர்வியூ வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விஎம்ஆர் ஹாரிசன் தெரியும் போட்டிருக்கேன். பட் இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ வந்து எப்படி பொதுவாக எடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம பேசுறத வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்னொன்று நம்மளோட ரெஸ்யூம்ல என்ன போட்டுக்கோ அதை வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. 2 விதமா இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க அந்த கொஸ்டின் சொல்லி ஆன்சரை முடிப்பீங்க. அந்த ஆன்சர்ல இருந்து ஒரு இன்டர்வியூ ஒரு அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்லது ரெஸ்யூம்ல என்ன போட்டுக்கோ அதை வச்சு தான் இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பரவாயில்ல விஎம்ஆர் ஹாரிசன் தெரியுமா, ஃபைன். ஹாரிசன்ல உனக்கு என்னெல்லாம் தெரியும், ஹாரிசன்ல உனக்கு என்னெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கு சொல்லி பார்ப்போம், எப்படி கான்ஃபிகர் பண்ணுவேன், அந்த வீடியோ எல்லாம் எப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி 2 கேள்வி கேட்டு பேட்மேன் நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். இல்ல எனக்கு வந்து ஹாரிசன் வந்து தெரியும், தெரியுமா சொல்லு, அங்க நீங்க எந்த ஒரு பதிலும் பேச முடியாது. அப்பயே ரெஸ்யூம்ல போட்டிருக்க. ஸோ அதனால தெரியாத விஷயங்களை ரெஸ்யூம்ல ஆட் பண்ணாதீங்க. எனக்கு இன்னொன்று இப்படி போடுவாங்க, எனக்கு வந்து அமேசான் AWS தெரியும், அஸ்யூர் தெரியும், அது தெரியும் இது தெரியும், அதுல ஒரு கொஸ்டின் கேட்டா தெரியாது. அப்ப ரெஸ்யூம்ல போட்டு போறீங்கன்னா அது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இல்லையோ அது தெரியாம நீங்க போட்டீங்கன்னா அதுவே பேக் ஃபயர் ஆயிரும், உங்க வெளில அனுப்பிச்சிருவாங்க. இன்டர்வியூ நாட் சாட்டிஸ்ஃபை. ஆனா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் மஸ்ட் பண்ணணும், தெரிஞ்ச ஸ்கில் தான் போடணும். தென் அந்த ரெஸ்யூம் வந்து நம்ம வந்து நாக்ரியில அப்லோட் பண்ணலாம், இன்டீரியர்ல பண்ணலாம், அப்புறம் லிங்க்டின் இப்ப ரொம்ப இதா இருக்குது, லிங்க்டின்ல போடலாம். இதெல்லாம் போட்டு வந்து நீங்க பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. அந்த அப்லோட் பண்ணி நீங்க கேட்கறது தான் நீங்க வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்றீங்க, ரெஸ்யூம் சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. என்ன காரணம், ஸ்கில்ஸ் நாக்ரியிலே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. ஸ்கில்ஸ் காலம்ல போயிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும். லைக் ஸ்கில்ஸ் நத்திங் பட் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு விஎம்ஆர் ESXi, அப்புறம் ESXi இன்ஸ்டால், vCenter இன்ஸ்டாலேஷன், விர்ச்சுவல் மிஷின் ட்ரபிள் ஷூட்டிங், vCenter மேனேஜ்மெண்ட், ESXi மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டா போடணும். அப்படி போட்டீங்கன்னா இன்டர்வியூர் வந்து அந்த கீவேர்டை டைப் பண்றப்ப அங்க என்ன ஸ்கில் இருக்கோ அங்க மேல வரும். நீங்க ரெஸ்யூம் பக்கா வச்சு ஸ்கில்ல விட்டுட்டீங்கன்னா உங்க ரெஸ்யூம் மேல வராது, இன்டர்வியூ கால்ஸ் வராது. ஓகே, அதனால ஸ்கில்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். உங்களுக்கு எந்த டொமைனோ அந்த டொமைனுக்கான ஸ்கில்ல போட்டுருக்கணும். இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ் ஸ்கில், விஎம்எஸ்னா விஎம்எஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும். நீங்க ஸ்கில்ல மாத்தி போட்டு பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து நான் ஸ்கில்ல வந்துட்டு எனக்கு லினக்ஸ் தெரியும், AWS தெரியும், நான் ஸ்கில் ஆட் பண்ணிட்டேன். அப்போ AWS ஒரு கால் வரப்போ நமக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க, அது தேவையில்லாம டைம், வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. விஎம்என்னா விஎம்எஸ் ஸ்கில்ஸ், கிளவுட்னா கிளவுட் ஸ்கில்ஸ், என்ன ஸ்கில்லோ அந்த ஸ்கில்ல நீங்க வந்து அதுல போட்டுக்கணும். போட்டு அது மூலமா நமக்கு கால்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். ஒரு இன்டர்வியூல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதே வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் தான். ரெஸ்யூம் பக்காவா இருக்கணும், ஸ்கில் செட் பக்காவா நாக்குரியில இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான கால்ஸ் வந்து தெளிவா வரும். இதுல விஎம் ரெஸ்யூம் ஃபார்மட் இருக்கா? இன்னும் முக்கியமா நெட்ல இருந்து எதெல்லாம் எடுத்து போட்டாது. நான் சும்மா ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஓபன் பண்றேன், தெரிஞ்சா போடுங்க. நீங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? ஆமா ஜி, விட்டு விட்டு கேக்குது ஜி. ஆமா, நான் ரொம்ப நேரமா விட்டு விட்டு தானே கேக்குது. நான் எனக்கு மட்டும் தான் நினைச்சேன்.
கேஸ் கேக்குதா நான் பேசுறது? வாய்ஸ் ஓகேவா? இப்போ ஓகே ஜி. முதல்ல சொல்லக்கூடாதா வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு? இல்ல ஜி, நானுமே அவரு சுரேஷ் மாதிரி தான். நானும் சரி என்னோட சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைன். கேஸ் இந்த ரெசியூம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க ப்ரொஃபஷனல் சம்மரி போட்டிருக்கான் பாருங்க. ப்ரொஃபஷனல் சம்மரியில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை போட்டுக்கலாம். 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம், ESXi, பில்டு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க அதில். Excellent troubleshooting skills, both hardware and software, managing, monitoring, DSCP, hands-on experience in SKC fiber channels, technology experience. இதுவும் நல்லா இருக்கு பாருங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன? VMware. இத ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கேஷ் ஒரே நிமிஷம். இதை பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாருங்க, ப்ராப்பரா போட்டுருக்காங்க. எந்த கம்பெனி, இதுல பாருங்க எந்த கம்பெனி, கம்பெனியோட ரோல்ஸ் அண்ட் இது உங்களோட பொசிஷன் நேம், விண்டோஸ் விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர், தென் அதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு போட்டிருக்கான். இந்த ரெஸ்யூம் நல்லா இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ யா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. என்ன என்விரான்மெண்ட், இது அடுத்த கம்பெனியோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அடுத்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதெல்லாம் போட்டு கடைசியா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தென் அதுக்கடுத்து உங்களோட ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ், நேம், ஃபாதர் நேம், பாஸ்போர்ட் டீடைல்ஸ், மேரேஜ் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ரெஸ்யூம் ஓகே தான் இருக்குது. டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும், விஎம்ஆர்ல உங்களுக்கு என்னென்ன விஎம்ஆர் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், மானிட்டரிங் டூல் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டிக்கெட்டிங் டூல் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். ரெஃபர் திஸ் ஒன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற இந்த மாதிரி நிறைய இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ரெஸ்யூம் நல்லா இருக்குது. பட் எஜுகேஷன் டீடைல் வந்து முன்னாடி போடணும்னு அவசியம் இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். நம்ம வந்து எதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணணும், தென் நம்மளோட ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணணும். மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பின்னாடி போட்டால் தப்பு கிடையாது. அது ஸோ ஃபார்மட் வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, அல்ல நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஆனால் ஃபார்மட் நீட்டாக இருக்கணும், ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஓரளவு நீட்டாக இருக்குது இந்த ஃபார்மட்டு.
இதுல நிறைய ரெஸ்யூம் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுல இது கொஞ்சம் பெட்டரான சாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இந்த இதுல அந்த ரெஸ்யூம்ல வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் போட்டிருக்காங்களா ஜி? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் இல்ல அது ஆக்சுவலா நம்ம நம்ம ஒரு போட தேவையில்ல. போட்டு ஜி நம்ம ஏன்னா என்ட்ரி லெவல் உள்ள போறோம், நம்ம ஒன்லி விஎம்ஆர்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போட்டா போதும். அதான் நான் இது வந்து ஒரு சாம்பிள் தான் நான் காமிச்சேன். இதுல ஆபரேட்டிங் சிஸ்டம் போடுங்க, பிரச்சனை கிடையாது. விஎம்ஆர் போடுங்க, மானிட்டரிங் டூல்ல போட்டுக்கோங்க, அப்புறம் டிக்கெட்டிங் டூல் போடுங்க, சர்வீஸ் நோ போடுங்க. ஓகே ஓகே போதும். அதுக்கு மேல வேற எதுவும் பெருசா போட வேண்டாம். ஸ்டோரேஜ் எல்லாம் போட வேண்டாம். ஏன்னா நீங்க இன்டீரியர் ரொம்ப ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா பேஸ்டா இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா. அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் இதுல போட்டா போதும். இது நல்லா இருக்கு. ப்ரொஃபஷனல் சம்மரி, தென் டெக்னிக்கல் ஸ்கில், டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி தெளிவா போடுங்க. ஓகே ஓகே. ரெஸ்யூம்ஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் அபவுட் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்? Guys, anyone? Resume preparation doubts in the கேளுங்க. Then I'll jump into another session. இந்த இப்போ ஏடிஎஸ் சொல்றாங்க ஜி. இப்போ ரெஸ்யூம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெஸ்யூம் செலக்ட் பண்றாங்க. அந்த ஏடிஎஸ்னா எதெல்லாம் பார்ப்பாங்க ஜி? அந்த டூல் வந்து எதை பார்ப்பாங்க? ஏடிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? ஏடிஎஸ் அப்படின்றது இந்த ஆட்டோமேட்டிக், அதாவது ரெஸ்யூம்ல இப்போ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அப்ளை ட்ராக்கிங் சிஸ்டம். ஆமா ஜி. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம நாக்குரியில போடுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹெச்ஆர் வந்து அவங்களுக்கு ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகும், ஃபில்டரே அவங்களுக்கு போகும்னு சொல்றாங்க. இப்போ அது மாதிரி எதெல்லாம் அந்த ரெஸ்யூம்ல வந்து அதுதான் சொல்றேன். ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ் ரொம்ப நம்ம போடுற ஸ்கில்ஸ் முக்கியம். அதே மாதிரி நாக்குரியில ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றீங்க, அந்த ஸ்கில்ஸ் தான். ஓகே. மத்தபடி வேற பெருசா ஏதாவது ஏடிஎஸ்னா அந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஹெச்ஆருக்கு வந்து விசிபிள் ஆகணும். ESXi host வெர்ஷன் 7.0 அப்புறம் வந்து சர்வர் அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஹெச்ஆர் காமிக்கணும். அதுதான் ஏடிஎஸ். அப்போ வந்து அவங்க கம்பெனி உங்களோட நாக்குரியில வந்து கீவேர்ட்ஸ் பக்காவா போட்டுதீங்கனாலே போதும். அதுலயே கொஞ்சம் நல்லா வரும். நாக்குரியிலே இருக்கணும், ரெஸ்யூம்ல இருக்கணும். ரெஸ்யூம்ல அந்த கீவேர்ட்ஸ் கரெக்ட்டா இருந்ததுன்னா, ஸ்கில்ஸ் கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஏடிஎஸ்ல வந்து ஃபில்டர் ஆகி ஹெச்ஆர் காமிக்கும். ஓகே. அந்த கீவேர்ட்ஸ்ன்றது கம்பெனிக்கு தேவையான கீவேர்ட்ஸ் அப்படிதானே? இப்போ அவங்க ரோல்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த கீவேர்ட்ஸ். இப்போ நீங்க வந்து எந்த ரோலுக்கு போறீங்களோ அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ். இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்கன்னா விண்டோஸ்க்கு என்ன கீவேர்ட்ஸ் அதை எடுப்பாங்க. இப்போ விஎம்ஆர்னா விஎம்ஆர்க்கு என்ன கீவேர்ட்ஸ் லைக் இன்ஸ்டலேஷன், ESX இன்ஸ்டலேஷன், ESX கான்ஃபிகரேஷன், ரீசென்ட் இன்ஸ்டலேஷன், ரீசென்ட் கான்ஃபிகரேஷன், விர்ச்சுவல் மிஷின் மேனேஜ்மெண்ட், டிவி ஸ்விட்ச், அப்புறம் டேட்டா ஸ்டோர். நம்மளோட விஎம்ஆர் சம்பந்தமா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், அதான் கீவேர்ட்ஸ். அது எல்லாமே நம்ம ரெஸ்யூம்லயே இருக்கணும், as well as ஸ்கில்ஸ்லயே இருக்கணும். ஸ்கில்ஸ்லயே பாஸ்கர் இருக்கறா? பாஸ்கர் இருந்தாருனா நான் சொல்லுங்க ஜி. இருக்காரு. பாஸ்கர், நீங்க யாருக்கு ஒருத்தருக்கு அப்டேட் கொடுத்தீங்களா? ஸ்கில் மாத்தின பிறகு கால்ஸ் வந்துச்சு, யாருக்கு சொன்னீங்க? ருக்ஷன்கா ஜி கேக்குதா? கேக்குது. ருக்ஷனுக்கு தான் நீங்க சொன்னீங்க. என்ன மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லணும்? இல்ல ஸ்கில்ஸ் வந்துட்டு ருக்ஷனுக்கு வந்துட்டு இன்டர்வியூ காலே வரல சொன்னாரு. அப்புறம் வந்து நீங்க வந்து ஸ்கில் அப்டேட் பண்ணி கொடுத்தீங்க, அடுத்து இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னு சொன்னாரு. இல்ல அதுக்கு என்ன அதான் ஜி, இப்போ என்ன பண்ணணும்னா வந்து நீங்க வந்து கீ ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அந்த மேட்ரிக்ஸ்ல நீங்க அதை ஆட் பண்ணணும். பேஸ் ஆன் கீ ஸ்கில்ஸ் தான் வந்து பிக் பண்ணும். ஆஃப்லைன்ல மட்டும் பண்ணனும் ஜி. கீ ஸ்கில்ஸ் மட்டும் மாத்தணும். சோ இனிஷியலா நம்ம பேட்ச்ல ருக்ஷனுக்கு வந்து காலே வரல சொன்னாரு. அப்புறம் ஸ்கில்ஸ் வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி 2-3 கால் வருது, இன்டர்வியூ கால் நல்லா இருக்கு அப்படி சொல்லி ருக்ஷன் சொன்னாரு. சோ ருக்ஷன் இன்னைக்கு ஜாயின் பண்ணல நினைக்கிறேன். எனக்கு அப்படிதானே ஜாயின் பண்ணல. எனக்கு அப்படிதானே. அதான். சோ கீவேர்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். அத வச்சு தான் சர்ச் பண்ணி எடுப்பாங்க. சார் அது மட்டும் இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷூர், கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷூர். இப்போ வந்து எல்லா ஈவன் ஸ்மால் கம்பெனிஸ் ஆல்சோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? அந்த ஏடிஎஸ்க்கு ஏஐ இன்டெகிரேட் பண்ணி இப்போ ஹெச்ஆரே தேவையில்லை, ரெக்ரூட்டரே தேவையில்லாத மாதிரி வந்து எல்லா கம்பெனிக்கும் ஹெச்ஆர் இருக்காங்க. ஆனா ரெஸ்யூமே செக் பண்றதுக்குன்னு ஒரு ரெக்ரூட்டர் எதுக்குன்னு அவங்க ஏஐ இன்டெகிரேட் பண்ணி இப்போ நம்ம ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏஐ பார்த்து சொல்லும், அந்த ஹெச்ஆருக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும், ஹே திஸ் பர்சன் ஸ்கில்ஸ் இஸ் நாட் மேட்ச்ட் அப்படின்னு அங்கேயே ஏஐயே ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனு எப்படி அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் அவங்க போர்ட்டல்ல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். அப்பதான் ஏஐ பார்த்தாலும் சரி, ஹெச்ஆர் பார்த்தாலும் சரி, அதை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இமிடியேட் கால் வரும் ஹெச்ஆர் கிட்ட இருந்து, இல்ல மெயில் வரும், ரிஜெக்ட் ஆக சான்சஸே இருக்காது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றது. இப்பெல்லாம் ஏஐ வச்சுதான் சரி ரெஸ்யூமே செலக்ட் பண்றாங்க. ஆனா ஜேடி வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றது போனீங்கன்னா அது தேவைப்படாது. என்ன டெசிக்னேஷனோ ஜேடி வச்சு பண்றது வந்து அந்த கம்பெனி இந்தியாவுல நீங்க யூஎஸ்ல சொல்றீங்க நினைக்கிறேன். பட் இந்தியாவுல ஏஐ வச்சு பெருசா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஜாய், நீங்க எந்த ரெஸ்யூம் செலக்ட் பண்ணிருக்கீங்களா ஜாய்? பெரிய பெரிய கம்பெனி பாக்குறாங்க சார் ஏஐ வச்சு. இல்லண்ணா, ரெஸ்யூம் நான் செலக்ட் பண்ணல. ஆக்சுவலா எனக்கு இங்க உள்ள இருக்கிறவங்க இன்டர்னலா ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. 2-3 ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. which means project குள்ள ப்ராஜெக்ட் அப்படிதானே? வேற ப்ராஜெக்ட்ல வேற ப்ராஜெக்ட்? நோ அவுட் சைட் ஃப்ரம் டிசிஎஸ்ல இருந்து அவுட் சைட்ல இருந்து வந்து இப்ப ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணி இன்டர்வியூ பேனல் ரெஃபரன்ஸ் வச்சு இன்டர்வியூ பேனல் கோ த்ரூ ஆகி ஃப்ரைடே வந்து ஒரு பர்சன் கிளியர் ஆகி உள்ள வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் 2 ஓப்பனிங் இருக்கலாம். ஒரு டீம்ல ஒரு ஓப்பனிங் 2 ஓப்பனிங் இருக்கும். அப்ப ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட சொல்லி இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, நீ வேணா யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லலாம். பல்கான ஓப்பனிங் என் டீம்ல நிறைய பேப்பர் போட்டதுனால எனக்கு இமிடியேட்டா ஏடில வேணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். அதனால ஏடில இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடில இன்ட்ரெஸ்டா இருந்தா கூட ரெஸ்யூம் அமிச்சா அது ஸ்கில் செட் பாப்பாங்க, ஆனா பார்த்து எடுத்துருவாங்க. நீங்க ரெஸ்யூம் செலக்ட் பண்ணது இல்ல? ரெஸ்யூம் நான் செலக்ட் பண்ணதெல்லாம் இல்ல. இதுல யாரும் ஹெச்ஆர் இருக்காங்களா? நம்மள ஹெச்ஆர் யாரும் கிடையாது. ஸோ ஹெச்ஆருக்கு வந்து இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து தெளிவா தெரியும். நம்மளோட ஹெச்ஆருக்கு இன்னும் ப்ராசஸ் வந்து தெளிவா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன் கைஸ், ஓகே. ஸோ கீவேர்ட் அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.